ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டிலையே பிசிபெலேபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி, அரை கப் பருப்பு போட்டு நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச பருப்பை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டர்னிப், 5-6 போல் பீன்ஸு, ஹாஃப் கேரட், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நேற்று நைட்டு நாங்கள் ஊற வச்சுருந்த பட்டாணி எல்லாமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு வரமிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து 5-6 போல் முந்திரி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, அரை கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அது நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து அந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போனோடனே பிசிபெலேபாத் பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சாப்பாட்டில் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா வீட்டிலையே ஹெல்த்தியான டேஸ்டியான பிசிபெலேபாத் ரெடிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாங்க. இந்த பிசிபெலேபாத் மேலே 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு பூந்தி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. Thank you.